இந்த குழந்தை அழருது, அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு. டெம்பரேச்சர் 103 டிகிரி. எந்தம்மா வாங்கி கொடுப்பா? முடியாதுடா கண்ணா அப்படின்பா. இல்லைம்மா நீ கெட்டம்மா, நீ சொல்லதை கேட்கவே மாட்டேன்ற, நீ உனக்கு என் மேலே அன்பே கிடையாது, இப்படிலாம் சண்டை போடும். பேசாமல் இருப்பா அண்ணன். ரொம்ப சத்தம் போட்டு ஹெப் சுமார் அப்படின்பா. இப்போ அன்புனால சொல்கிறாளா வெறுப்புனால சொல்கிறாளா? உடனே குழந்தை அடங்கிடும். கொஞ்சம் நேரம் அடங்கின அப்புறம் அந்த ஜுரம்லாம் போன அப்புறம் அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுவா? இவ்வளோ நாள் ஐஸ்கிரீம் கிடையாது கிடையாதுன்னு பொறுமையாக இருந்தியோனோ, அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுத்தோன்னே அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா. நீ கேட்டது குச்சி ஐஸ் தானே, உனக்கு பார் ஒரு அற்புதமான யாருமே சாப்பிடாத ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு கொடுக்குற மாதிரி ஒரு குருநாதர் ஒரு கஷ்டம் வரும்பொழுது பொறுத்துக்கோ, நிச்சயமாக நடக்கும், அவசரப்படாதன்னு சொல்லும்போது நம்ம நம்பிக்கையோடு அப்படி இருந்தோன்னா ஒரு சந்தோஷம் வரும் அவருக்கு. இந்த கஷ்ட காலமோ நம்ம இதை அனுபவிக்க வேண்டிய நேரம் முடிஞ்ச அப்புறம் அவர் கொட்டக்கூடிய அந்த அனுகிரகத்தை நம்மளால் தாங்கவே முடியாது. இதுதான் மகான்களுடைய ஒரு செயலி. நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவரவர்கள் ஒரு டைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் மகான்களுடைய ஒரு டைப்பு. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா சிம்பிள் டிசிப்ளின். சொன்னதை கேளு, நான் உனக்கு நல்லது தான் பண்ணுறேங்கிறத புரிஞ்சுக்கோ. அது கூட புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? யோகி ராம் சூரத்குமார் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் எல்லா இடத்துலையும் அதை ஞாபகப்படுத்திப்பேன். என்ன வார்த்தைன்னா, என்னுடன் ஒத்துழை அப்படிம்பார். கோஆப்ரேட் வித் திஸ் பெகர்.